நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகள் தான் சமீப காலமாக பலரின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றன. வெறும் காணொலியாக செய்தியாக நாம் கடந்து செல்லும் இந்த சம்பவங்கள் பலருக்கு விளக்கவே முடியாத பேரிழப்புகளை இந்த நிகழ்வுகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ராபிஸால் தன் கணவரை இழந்த விசாலாட்சி, சாலையின் குறுக்கே வந்த நாயால் அடிபட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கும் தியாகராஜன் தங்களுக்கு நேர்ந்த பாதிப்புகளை DW தமிழிடம் பகிர்ந்து கொண்டனர். பொள்ளாச்சி போயிட்டு வரேன்னு போனாங்க வண்டியில். அங்கே ஒரு 10 நாய் சண்டை போட்டுட்டு இருந்ததுங்க. நாய் இவர் வண்டியில் இருக்கவே பிடிச்சி காலில் கடிச்சிடுச்சு. ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு வந்தார். காலையில் கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு தண்ணி குடித்தாங்க. அந்த தண்ணி உள்ளே இறங்கலை, அப்படி மேலே செஞ்சிடுச்சு. வருமானம் போச்சு, உயிரும் போச்சு, ஒரு நிம்மதியும் போச்சு. என்ன நாங்கள் எல்லாமே இழந்துட்டோம். அந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 நாய்க்கள் ஒட்டுக்காக இருக்கும்போது ஒரு நாய் குறுக்கு நான் வந்துட்டு இருந்த வண்டி குறுக்கு விழுந்துருச்சுங்க. ஆப்ரேட் பண்ணும்போது எக்ஸ்ரேல எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த காலர் பன் உடஞ்சிருக்குது தெரிய வந்துச்சுங்க. அதுபோக 2-3 ரிப்பில் அடிபட்டுருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுங்க எக்ஸ்ரேயில். இந்த சூழ்நிலை பார்த்துட்டு இப்போ டாக்டர் என்னை ஒரு 3 மாதத்துக்கு ஓய்வெடுக்க சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே ராபிஸ் மரணங்கள் அதிகம் நிகழ்ந்திருப்பதும் தமிழ்நாட்டில்தான். நாய் கடித்த பிறகு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பதிலாக நாய் கடிக்காமல் இருக்க அரசு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர் விலங்கு நல ஆர்வலர்கள். நம்ம அனிமல் பர்த் கண்ட்ரோல் சர்ஜரி பண்ணும்போதே டாகுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஃபுல்லாக குறைஞ்சிரும். அந்த ஹார்மோன்ஸ்லாம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக டாகுக்கு அக்ரெஷன் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ இப்போ ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்ட டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு ஸ்டெர்லைசேஷன் அண்ட் வேக்சினேஷன் இந்த 2 தான் பெர்மனன்ட் சொல்யூஷன்.